الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم، يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடந்த வார ஜும்மாவில் மரண வாழ்க்கையை குறித்து, மன்னரை பிறகு ஏற்படுகிற உலகத்தை குறித்து சில விஷயங்கள் நினைவூட்டப்பட்டது. அதை தொடர்ந்து அந்த பயானினுடைய ஒரு தொடர்ச்சியாகவே மனிதன் சந்திக்கிற கட்டங்களில் மிக முக்கியமாய் கபருடைய வாழ்க்கைக்கு பிறகு ஒரு உலகம் இருக்கிறது, அது மறுமையினுடைய வாழ்க்கை. எனவே இந்த ஜும்மாவில் ஆகிரத்தினுடைய விஷயங்களை குறித்து, அந்த நாள் எவ்வளவு பயங்கரமானது என்பதை குறித்தும், அந்த நாளில் இறைவன் விசாரிக்கின்ற அவனுடைய தோரணைகளை குறித்து, ரப்புல் ஆலமீன் எப்படியெல்லாம் மனித சமுதாயங்களை விசாரிக்கிறான் என்பதை குறித்தெல்லாம் சில விஷயங்களை நினைவூட்ட விரும்புகிறேன். ஆகிரத், மறுமை, அரபியிலே ஆகிரத் என்பதாக சொல்லுவார்கள். இந்த மறுமையை நம்புவது ஈமானினுடைய அடையாளம். ஏனென்று சொன்னால், ஈமானுடைய அடையாளங்கள் என்று சொல்லுகிறது 5 விஷயங்கள் மிக முக்கியமானவை. ஒன்று, அல்லாஹ் ரசூலை நம்புவது, இதெல்லாம் நாம் நம்பி இருக்கிறோம். இரண்டாவது விஷயங்கள் வேதங்களை நம்புவது. இறைவனால் அருளப்பட்ட வேதங்கள் 4, அந்த 4 வேதங்களில் மிக முக்கியமாய் நமக்கான அருளப்பட்ட வேதம் குர்ஆன். இந்த வேதங்கள் இறைவனால் அருளப்பட்ட வேதம் என்று நம்புவது. மூன்றாவது விஷயம், ரசூல்மார்கள், மலாயிக்குகள், வானவர்களை நம்புவது. நான்காவது விஷயம், நல்லது தீவியவை யாவும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஏற்படுகிறது என்கிற விதியை நம்புவது. ஐந்தாவது மிக முக்கியமாய் மௌத்தை நம்புவது. மௌத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதற்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து மனிதனை எழுப்புகிறான் என்பதை விஷயங்கள் எல்லாம் நம்புவது. இது ஈமானினுடைய அடையாளங்கள் என்பதாக சொல்வார்கள். ஆக ஆகிரத்தை நம்புவது ஈமானினுடைய அடையாளம். ஒருவன் ஆகிரத்தை நம்ப மாட்டேன், மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை எல்லாம் இல்லை என்று மறுக்கிறான் என்றால் அவனுடைய ஈமானில் குறைபாடு இருக்கிறது என்பதாக அர்த்தம். இன்றைக்குள்ள நவீன காலங்களில் உண்மையிலுமே மௌத்து இருக்குதா அல்லது மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதா, இதெல்லாம் இட்டுப்பட்ட கதைகள், இதுவெல்லாம் இட்டு கட்டப்படுகிற கதைகள் என்று சொல்லுகிறவர்களுக்கு நாம் சொல்ல முடியும், உங்கள் ஈமானை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்பதாக அர்த்தம். ஆக மௌத்தை நம்புவது, மௌத்துக்கு பிறகு ஒரு நீண்ட வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்புவது, இது எல்லாம் ஈமானினுடைய அடையாளங்கள் என்பதாக உலமாக்கள் எழுதுவார்கள். சரி, அந்த மறுமை எப்போது வரும்? ஏதோ ரொம்ப காலங்கள் இருக்கிற மாதிரி நாம் உலகத்தில் நம்முடைய வாழ்க்கைகள் அமைந்து கொண்டிருக்கிறது.
இப்போ வராதுங்க கியாமத்தெல்லாம், இன்னும் நிறைய நாள் இருக்குது, மௌத்தெல்லாம் எனக்கெல்லாம் இப்போ வராது, நான்லாம் இன்னும் ஒரு 60-70 வருஷங்கள் நிறைய வாழுவேன் என்று நம்முடைய நினைப்பு. ஆனால் அந்த கியாமத்து எப்போது வரும்? 1400 வருடங்களுக்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் கவனிக்கத்தக்கவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்தை குறித்து சொல்லுகிற போது 2 துணி வியாபாரிகள் துணி வியாபாரம் செய்கிறார்கள். அந்த துணியை வியாபாரம் செய்துவிட்டு மடித்து வைப்பதற்குள்ளாகும் கியாமத்து வந்து விடும் என்பதாக சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒட்டகத்தில் இருந்து பாலை கறந்து அவன் வீட்டிற்கு செல்வதற்கு முன்பாக கியாமத்து வந்து விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், உணவை சாப்பிடுபவன் அந்த உணவை விழுங்குவதற்குள்ளாக கியாமத்து வந்துவிடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். 1400 வருடங்களுக்கு முன்பாக சொன்ன விஷயங்கள் இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இத்தனை ஆண்டுகள் காலங்கள் கடந்து விட்டதே, இன்னும் கியாமத்து வரவில்லை என்றால் என்ன அர்த்தம்? எப்போது வேண்டுமானாலும் கியாமத்து நிகழலாம். அதனுடைய அறிவு, அதனுடைய சிந்தனை, அதை அனுப்பி வைப்பவன் இறைவன். எனவே இறைவனுக்கு மட்டும்தான் அந்த கியாமத்தினுடைய விஷயங்கள் இல்ம் இருக்கிறது, வேறு யாருக்கும் அதனுடைய இல்ம் இல்லை என்பதாக அர்த்தம். எப்போது வேண்டுமானாலும் வரலாம், நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அர்த்தம். கியாமத் என்பது எப்போது வேண்டுமானாலும் வரலாம். இதே வெள்ளிக்கிழமையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் கியாமத்து வரும் என்பதாக சொன்னார்கள், சூர் ஊதப்படும் என்பதாக சொன்னார்கள், உலகம் அழிக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். அது எந்த வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், ஆனால் பெருமானார் சொன்னது ஒரு வெள்ளிக்கிழமையை குறித்து எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த வெள்ளிக்கிழமை, அந்த கியாமத் சூர் ஊதப்படுவதற்கு முன்பாக உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள் என்பதாக நாம் யோசிக்க வேண்டும். அருமையானவர்களே, கியாமத் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற போது, யா அய்யுஹன் நாசு தகூ ரப்பக்கும், மக்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே என்று சொல்ல வருகிற ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் யா அய்யுஹன் நாஸ், மக்களே என்று சொல்லுகிறான். எனவே மக்கள் என்பதை குறித்து என்ன அர்த்தம் என்றால், ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் கியாமத் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் அல்லாஹ் மனிதனாய் படைத்த அத்தனை படைப்பனங்களுக்கும் மறுமை என்பதை இருக்கிறது என்பதை நினைவூட்டுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாசு தகூ ரப்பக்கும், மக்களே கியாமத் என்பது இருக்கிறது, அதை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறான். சிறந்த கியாமத் எப்படிப்பட்டது அல்லாஹ் வர்ணிக்கிறான். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், கியாமத் என்பது நிலநடுக்கத்தை விடவும் மிக மோசமாக இருக்கக்கூடிய ஒன்று என்பதாக சொல்லுகிறான். பூமியில் வருகிற நிலநடுக்கம் சில நேரங்களில் இத்தனை சென்டிமீட்டர் வந்து விட்டது அந்தமானில் என்றெல்லாம் பேப்பரில் படிக்கிற போது நமக்கு வைத்து கலக்குது. இவ்வளவு சென்டிமீட்டர்கள், ரஷ்யாவில் இவ்வளவு தூரங்கள், ஆப்பிரிக்காவில் பிரான்சில் இத்தனை பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கிறது என்றெல்லாம் பேப்பர் வழியாக செய்திகள் படிக்கிற போது நமக்குள் ஒரு பீதி. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த கியாமத் இது எப்படி இருக்கும் என்று சொன்னால் நிலநடுக்கத்தை விடவும் மிக மோசமானது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அடுத்து சொல்லுகிறான், இந்த கியாமத் என்பது யௌம தரவுனஹா, நீங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள், தத்ஹலு குல்லு முர்தியத்தின் அம்மா அர்தஅத், ஒவ்வொரு பால் கொடுக்கக்கூடிய பெண்ணும் தன் குழந்தையை மறந்து விடுவாள். பால் கொடுக்கிற பெண் ஏன் மறந்து விடுவாள்? கியாமத் என்பது ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு செய்தி. அந்த ஆச்சரியத்தால், அந்த திடுக்கத்தால் ஒரு பெண், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து சொல்லுகிறான், வகுல்லு முர்தியத்தின் அம்மா அர்தஅத் வததஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, கர்ப்பமாக இருக்கிற பெண் தன் கர்ப்பத்தை இறக்கி வைத்து விடுவாள் என்பதாக சொல்லுகிறான். அவ்வளவு கஷ்டமான காலங்கள். கியாமத் என்பது திடுக்கிடக்கூடிய ஒரு நாள். அந்த நாளினுடைய பயத்தின் காரணமாக தன் வயிற்றில் இருக்கக்கூடிய கர்ப்பத்தை இறக்கி வைத்து விடுவாள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சொல்லுகிறான், வலாகின்னஹும் சுகாரா, அந்த நாள் மனிதர்கள் எல்லாம் ஒரு போதையில் இருப்பார்கள், மனிதர்கள் எல்லாம் ஒரு விதமான போதையில் இருப்பார்கள். சொன்னான் அல்லாஹ், வலாகின்னஹும் சுகாரா, அது போதை என்பது அல்ல, வலாகின்ன அஸாபல்லாஹி ஷதீத், மாறாக அது கியாமத் வந்ததனுடைய அடையாளம், அது கியாமத் வந்ததனுடைய பயம். மக்கள் மமதியில் இருப்பார்கள், என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வலாகின்ன அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை அது கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் கியாமத்தை குறித்து சொல்லுகிற போது சொல்லுகிறான். அருமையானவர்களே, வேறொரு வசனங்களில் அல்லாஹ் சொல்லுவான், வஸ்ஸாஅத்து அத்ஹா வ அமர், இந்த கியாமத் என்பது திடுக்கிடக்கூடியதும் நடுங்க செய்யக்கூடிய ஒன்றும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்கள், அந்த நாளுக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கிறது, யௌமுல் மஹ்ஷர், யௌமுல் ஹஷ்ர்.
ஹஸ்ர் என்று சொன்னால் ஒன்று திரட்டப்படக்கூடிய நாள் என்பதாக பெயர். ஒட்டுமொத்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் யாரெல்லாம் வஃபாத் ஆகிவிட்டார்களோ அத்தனை மனிதர்களையும் அந்த நாளில் ஒன்று திரட்டி கொண்டு வருவான். யௌமுல் ஹஸ்ர், மஹ்ஷர் என்கிற மைதானம். அந்த மைதானத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி கொண்டு வருவதற்கு பெயர் தான் யௌமுல் ஹஸ்ர். எல்லாம் நிற்க வைக்கப்படுவார்கள் வரிசையில். ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து கடைசி மனிதர்கள் வரைக்கும் அந்த நாளில் நிற்க வைக்கப்படுவார்கள். எனவே இந்த நாளுக்கு இப்படி பெயர் யௌமுல் ஹஸ்ர் என்பதாக சொல்வார்கள். அதே போல் இந்த நாளுக்கு வேறு ஒரு பெயரும் இருக்கிறது, யௌமுல் ஹிசாப், கேள்விகள் கேட்கப்படுகிற நாள். இந்த நாள் கேள்வி விசாரணைக்குரிய நாள். இந்த நாளில் அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் அழைத்து ஒவ்வொரு மனிதராக தனித்தனி மனிதராக ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்வான். எனவே இப்படி பெயர் வைத்தார்கள் யௌமுல் ஹிசாப். இது விசாரணைக்குரிய நாள். நபிமார்களுக்கும் விசாரணை உண்டு. நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு விசாரணை என்பது வேறு கட்டம். நபிமார்களுக்கும் விசாரணை உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், அன்த குல்த லின்னாஸி இத்தகிதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு கேட்பான், ஈசாவே நீங்க தான் மக்களை வணங்க சொன்னீங்களா உங்களன்னு கேட்பான். உங்களுடைய தாய் மரியமையும் ஈசாவாகிய நீங்களும் உங்கள் இந்த மக்களிடத்தில் சொன்னீர்களா, கடவுள் என்பதாக சொல்லி நீங்கள் உங்களை வணங்க சொன்னீர்களா என்று கேட்கிற போது அந்த மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் நான் சொல்லவில்லை. சொல்வார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், நான் என்ன சொன்னேனோ அது சத்தியத்தை சொன்னேன், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, ஆக நபிமார்களுக்கும் விசாரணை என்பது உண்டு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், நபிமார்களுக்கே விசாரணை இருக்கிறது என்று சொன்னால் நாம் எல்லாம் எந்த லிஸ்டில் வருகிறோம்? நபிமார்களையும் அல்லாஹ் தனித்தனியாக விசாரிக்கிறான். எனவேதான் இந்த நாளுக்கு இப்படி பெயர் இருக்கிறது, யௌமுல் ஹிசாப். இது விசாரணைக்குரிய நாள் என்பதாக பெயர். சரி, இந்த நாள் எப்படி இருக்கும்? அந்த மைதானம் எப்படிப்பட்ட மைதானம்? அந்த மைதானம் சூரியன் தன்னுடைய ஒரு மனிதனுடைய தலைக்கு உச்சியில், ஒரு பன்னமர அளவு உச்சியில் சூரியன் வந்துவிடும். இருக்கக்கூடிய வெப்ப அலையை மனிதன் தாங்க முடியாமல் ஒவ்வொருவரும் அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ப வேர்வையால் மூழ்கி இருப்பார்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கொஞ்சம் வெயில் அதிகமா அடிச்சிட்டா வெப்ப அலை தாங்க முடியல. நிறைய பேர் அந்த வெப்ப அலையால் மௌத்தாகுவது உண்டு. ஆனால் உண்மையிலுமே சூரியன் தன்னுடைய உச்சிக்கு வருகிற போது அந்த வேர்வையாலும் வெப்பத்தாலும் மனிதர்கள் வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேர்வையில் எப்படி மூழ்கி இருப்பார்கள் தெரியுமா? தங்களுடைய பாவத்திற்கு ஏற்ப. சிலர் முழங்கால் வரை, சிலர் முட்டுக்கால் வரை, சிலர் இடுப்பு வரை, சிலர் கழுத்து வரை என்று தங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப தன் வேர்வையால் மூழ்கப்பட்டு கிடப்பார்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பக்கம் சூரியனுடைய வெப்பம், மறுபக்கம் அல்லாஹ்வினுடைய பயம். இந்த ரப்புல் ஆலமீன் என்னை எப்படி விசாரிப்பான் என்கிற பயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, சொல்லுகிறான், ஒரு அடியான் எனக்கு முன்னால் நின்று நான் விசாரிக்கப்படுவேன் என்று பயந்து விட்டால், என்று சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் உலகத்தில் எல்லா பாவங்களையும் அடியான் விட்டு விடுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை சிந்திக்காதனால தானே பாவம் செய்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாவம் செய்கிற போதெல்லாம் நான் இந்த பாவத்திற்கு ரப்புல் ஆலமீனிடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டியது இருக்கிறது. நான் என்ன பாவம் செய்கிறேனோ, உலகத்தில் என்ன தவறுகள் எல்லாம் செய்கிறேனோ, அது ஹராம் ஹலாலாக இருந்தாலும் சரி, வட்டியில் சம்பாதிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, நான் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்திற்கும் ரப்புல் ஆலமீனிடத்தில் கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டியது இருக்கிறது என்று மனிதன் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் பாவம் செய்யாமல் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திற்கும் பயம். ஒரு மனைவி கணவனுக்கு பயப்படுகிறாள், என் கணவனுக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒரு மனைவி கணவனுக்கு பயப்படுகிறாள், ஒரு பிள்ளைகள் தந்தைக்கு பயப்படுகிறார்கள், என் தந்தைக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதே நேரத்தில் ஒரு நிர்வாகிகள் பள்ளியினுடைய ஜமாத்தார்களுக்கு பயப்படுகிறார்கள். அதே போல் ஒரு தொழிலாளி தன்னுடைய முதலாளிக்கு பயப்படுகிறார் என்பதாக பார்க்கிறோம். ஆக ஒவ்வொரு கட்டங்களிலும் பயம் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் நான் செய்யக்கூடிய காரியங்கள் அவர்கள் கேள்வி கேட்பார்கள், நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கிற பயம் இருக்கிற போது அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்பான், அவனுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கிற பயம் இல்லாமல் போய்விட்டது. அருமையானவர்களே, இந்த பயம் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்களேன், உலகத்துல மனிதன் பாவமே செய்ய மாட்டான். வாழ்க்கையில் எல்லா விதமான பாவங்களையும் மனிதன் விட்டு விடுவான் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான் என்பதாக பார்க்கிறோம். எனவே அந்த நாள் என்பது அது சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நேரம், மஹ்ஷர். அதே நேரத்தில் மக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம். என் இறைவன் என்னை எப்படி கேள்வி கேட்பான் என்று அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம்.
அது மாத்திரமல்ல, இந்த நேரத்தில் அல்லாஹ் 7 பேருக்கு மாத்திரம் நிழல் வழங்குகிறான். இந்த சூரியன் உச்சியில் இருக்கிற போது ஒரு பொட்டல் மைதானம், ஒரு பாலைவனத்தை எப்படி வெயில் அடிக்குமோ அதை போல் நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். இந்த விஷயத்தில் எங்காவது ஒரு ஒதுங்குவதற்கு ஒரு நிழல் கிடைக்குதுன்னா எவ்வளவு சுகமா இருக்கும். அதாவது ரோட்ல வண்டியில போயிட்டே இருக்கிறார், கடுமையான வெயில் இருக்கிற போது ஏதாவது ஒரு மரம் பக்கம் ஒதுங்கினால் ஒரு மனிதனுக்கு தற்காலிகமாக எவ்வளவு சுகமாக இன்பமாக இருக்குமோ அதுபோல் அந்த வெப்பத்தில் அல்லாஹ் 7 மனிதர்களுக்கு தன் நிழலை வழங்குகிறான் என்பதாக சொன்னான். அல்லாஹ்வினுடைய அர்ஷினுடைய நிழல் கிடைக்கிறது என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள் அல் இமாமுல் ஆதில், நேர்மையான அரசனுக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலை வழங்குகிறான் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். நேர்மையான அரசன் ஆட்சி செய்கிற போது மனிதர்களுக்காக வேண்டி உண்மையிலுமே அந்த ஆட்சி பொறுப்பின் காரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காமல் அந்த மனிதர்களுக்காக வேண்டி நீதமாக ஆட்சி செய்யக்கூடிய அரசருக்கு அல்லாஹ் வழங்குகிறான். சொர்க்கத்தில் அந்த இடத்தில் மஹ்ஷரில் நிழலை வழங்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அடுத்ததாக சொன்னார்கள் ஷாபுன் நஷஅ ஃபீஹி இபாதா, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் தன்னை இணைத்து கொண்ட வாலிபர். ஒரு வாலிப பருவம் என்பது முழுக்க பாவங்களுடைய சிந்தனையில் கழியக்கூடிய ஒரு பருவம். அல்லாஹ் ஷைத்தான் அந்த பாவ வாலிபர்களை எப்படியெல்லாம் வழிகெடுக்க வேண்டும் என்று அந்த ஷைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ் இந்த வாலிபர் அல்லாஹ்வின் இபாதத்தில் வைத்திருக்கிறார், இபாதத்தில் தன்னுடைய சிந்தனையை திருப்பி இருக்கிறார். இந்த வாலிபருக்கு அல்லாஹ் பிரத்யேகமான அந்த நேரத்தில் தன்னுடைய நிழலை வழங்குவான் என்று சொல்லி காட்டினான். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், யாருடைய உள்ளமெல்லாம் பள்ளியோடு லைத்திருக்கிறதோ, பள்ளியோடு தொடர்புடையதாக இருக்கிறதோ அல்லாஹ் அவருக்கு நிழலை வழங்குகிறான். பள்ளியோடு தொடர்புனா என்ன அர்த்தம் தெரியுமா? தொழுது முடிச்ச உடனே போயிராம அந்த பள்ளியில் இருந்தால் எவ்வளவு எனக்கு மன அமைதியாக இருக்குமோ, ஒரு தொழுகை முடித்து விட்டு வெளியே சென்றாலும் சரி தன் வேலைக்காக அடுத்த பாங்கு எப்ப சொல்வார்கள், நான் எப்போது பள்ளிக்கு வருவேன் என்கிற சிந்தனையோடு தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருப்பார்களோ, முழுக்க பள்ளி சார்ந்து தன் மனம் இருக்குமோ, அப்பேற்பட்டவருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் என் நிழலை நான் அந்த நேரத்தில் வழங்குகிறேன் என்று சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களை, 4வது மனிதர் அல்லாஹ்விற்காக வேண்டி நேசித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி பிரியக்கூடிய மனிதர்கள். உலகத்தில் யார் யாரையெல்லாம் நேசிக்கிறார்கள்? இந்த வாலிபர்கள் யார் யாரையெல்லாம் நேசிக்கிறார்கள்? சினிமா நடிகர்களை நேசிக்கிறார்கள். இதுவெல்லாம் உண்மையிலும் பலன் தரக்கூடிய, பலன் அளிக்கக்கூடிய விஷயம் அல்ல. அருமையானவர்களே, அதே நேரத்தில் இறைவனுக்காக வேண்டி நேசித்து அந்த ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி பிரியக்கூடியவர்கள் இவர்கள் நாளை அர்ஷினுடைய நிலையில் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருடைய கண்கள் தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடிய கண்கள் அவர்களுக்கு அங்கே அர்ஷினுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுகிற கண்கள் இது சாதாரணமான விஷயம் அல்ல. தனிமையில் அல்லாஹ்வுடைய பயத்தால் சில நேரங்களில் தனிமை என்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அங்கு ஷைத்தான் வழிகெடுப்பதற்குண்டான அத்தனை வழிகளும் இருக்கிறது. தனிமை என்பது யாரும் என்னை பார்க்கவில்லை, நான் பாவங்கள் செய்வதற்குண்டான வழிகள் இருக்கிற போது நான் அல்லாஹ்வை பயந்து அழுகிற கண்கள் இருக்கிறதே, இந்த கண்களுக்கு அல்லாஹ் தருகிற பரிசு அல்லாஹ் அர்ஷினுடைய நிழலை தருகிறான் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, அதே போல் தவறுக்கு அழைத்த ஒரு பெண்ணினுடைய அழைப்பை மறுத்த ஒரு வாலிபனுக்கு அல்லாஹ் அர்ஷினுடைய நிழலை தருகிறான். ஒரு வாலிபன் பருவம் இது தவறு செய்கிற பருவம். அதே நேரத்தில் ஒரு அழகான ஒரு வாலிப பெண் அழைக்கிறாள், அந்த அழைப்பை மறுத்த வாலிபனுக்கு இறைவன் அளிக்கிற பரிசு அர்ஷினுடைய நிழலை தருகிறான் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். 7வதாக தான் செய்த தர்மத்தை மறைத்த ஒரு மனிதர். உலகத்தில் ஏதாவது ஒன்று பெருசா செஞ்சுட்டா போதும், அதை 4 பேர்கிட்ட சொல்லாவிட்டால் நம்முடைய மனசு ஆகாது. ஏதாவது காரியங்கள் நல்லதை செய்து விட்டால் யார்கிட்டயாவது சொல்லியார், ஒரு தஹஜ்ஜத் தொழுதுட்டார், அது 4 பேர்கிட்ட சொல்லி ஆகணும், இன்னைக்கு நான் சீக்கிரம் எழுந்துட்டேன், இன்னைக்கு தஹஜ்ஜத் தொழுதுட்டேன். ஏதாவது ஒரு சதக்கா செஞ்சுட்டார் 4 பேர்கிட்ட. இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களை அதை மறைத்து பழக வேண்டும். சொன்னார்கள், தான் செய்த தர்மத்தை யார் மறைப்பாரோ ஃபஅஃபாஹா, தனக்கு தெரியாமல், இன்னும் சொல்ல போனால் கொடுத்ததையே தனக்கு தெரியாமல் என்று மறைக்கிற ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு அந்த வெப்பமான சூழ்நிலையில் சூரியன் உச்சிக்கு வருகிற அந்த நேரத்தில் இறைவன் தன் அர்ஷினுடைய நிழலை தருகிறான் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள்.
அருமையானவர்களே, அங்கே வந்து ஒட்டுமொத்த மக்களும் அங்கே திரட்டப்படுவார்கள். எல்லோருக்கும் விசாரணை உண்டு, எல்லா மனிதர்களும் விசாரிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் இந்த விஷயத்திற்கெல்லாம் விசாரணை உண்டா என்று யோசிக்கிற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விஷயங்களை சொல்லி காண்பித்தார்கள். ஆயுளை குறித்து கேட்கப்படும். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆரோக்கியத்தை குறித்து கேட்கப்படும், ரிஸ்கை குறித்து கேட்கப்படும், அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை குறித்து கேட்கப்படும். எல்லா விஷயத்திற்கும் பதில் சொல்லாதவரை ஒரு மனிதனுடைய பாதங்கள் அங்கே நகர முடியாது என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. புகாரி ஷரீஃபில் ஒரு கிதாபில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இப்படி தலைப்பு அமைப்பார்கள், கிதாபுல் மதாலிம், அநியாயம் செய்யக்கூடியவர்களுடைய நிலை. அநியாயம் செய்தவர்கள் நாளை மறுமையில் எப்படியெல்லாம் விசாரிக்கப்படுகிறார்கள் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸை அமைப்பார்கள். அதில் நிறைய ஹதீஸ்கள் இப்படி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே யார் ஒரு ஜான் அளவு அடுத்தவனுடைய இடத்தை அபகரித்து விட்டால் 7 பூமியை வளையமாக்கி அவனுடைய கழுத்தில் மாற்றப்படும் மறுமையில் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். ரொம்பலாம் இல்லை, ஒரே ஒரு ஜான் அளவுக்கு, ஒரு அங்குலம் அளவுக்கு யார் இடத்தை அபகரித்தாரோ அவர் அந்த பூமி 7 வளையமாக ஆக்கி அவருடைய கழுத்தில் மாற்றப்படும் என்பதாக சொன்னார்கள். வேறு ஒரு ஹதீஸில் இப்படி வருகிறது, ஒரு ஜான் அளவுக்கு அபகரித்தால் 7 பூமி வரை அவன் மறுமை வரைக்கும் புதையுண்டு போகிறான் அந்த பூமிக்குள்ளாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு முறை சஹாபாக்கள் எல்லாம் ஒரு தட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்கள், ஒரு நிறைய சஹாபாக்கள் சாப்பிடுகிற போது சில சஹாபாக்கள் ஒரு பேரித்தம்பழம் எடுத்து சாப்பிட்டாங்க, சில சஹாபாக்கள் 2 பேரித்தம்பழம் எடுத்து சாப்பிடுகிறார்கள். 2 பேரித்தம்பழம் எடுத்து சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். நீங்கள் சாப்பிடுகிற போது இந்த 2 பேரித்தம்பழத்திற்கு பதில் சொல்லியாக வேண்டியது இருக்கிறது. எல்லோரும் ஒரு பேரித்தம்பழங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்க நீங்கள் அவர்களிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும். ஒரு பேரித்தம்பழம் சாப்பிட்டால் எனக்கு வயிறு நிரம்பாது, எனவே நான் 2 எடுத்து சாப்பிடுகிறேன் என்று அவர்களிடத்திலும் அனுமதி கேட்க வேண்டும். கேட்காமல் சாப்பிடுகிற போது இந்த சாப்பிட்ட 2 பேரித்தம்பழங்களுக்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே விசாரணை இருக்கிறது, அந்த விசாரணைக்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, நாளை மறுமையில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கேள்வி கணக்கு விசாரணை என்பது உண்டு. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை பாலஸ்தீனில் சென்று கொண்டு ஒரு ஆற்றோரமாக சென்று கொண்டிருக்கிற போது ஒரு தவித்த நாய் ஒன்று இருக்கிறது. அந்த நாய்க்கு உமர் அவர்கள் தண்ணீர் கொடுக்கிறார்கள். தாகம் உடைய ஒரு நாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, யாராவது தண்ணீர் கொடுக்க மாட்டார்களா என்று ஏக்கம். அந்த தாகித்த நாய்க்கு உமர் அவர்கள் தண்ணீர் கொடுத்து விட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த நாயை பார்த்து சொன்னார்கள், உன்னையும் நாளை மறுமையில் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவான். ஒரு தாகித்த நாயை பார்த்து விட்டு, உமரே நீங்கள் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டீர்களே என்று நாளை அல்லாஹ் இடத்தில் விசாரிப்பான், எனவே நான் தண்ணீரை கொடுத்து விட்டு சென்றேன் என்பதாக ஹஸரத் உமர் அவர்கள் சொன்னார்கள். சிரியாவில் உமர் அவர்கள் இருந்தபோது அவருடைய ஆட்சி காலத்தில் ஹஸரத் உமர் அவருடைய ஒரு பழக்கம், என்ன பழக்கம்னா, மக்களுடைய வீதியில போய் கேட்பாங்க, யாரெல்லாம் உமரை பற்றி என்ன சொல்கிறார்கள். தெரியாத மக்கள், அமீருல் முஃமினீன் என்று தெரியாத மக்களிடத்தில் உமர் அவர்கள் சென்று கேட்பார்கள். மக்கள் அமீரை பற்றி, உமரை பற்றி என்ன நினைத்திருக்கிறார்கள் என்று கேட்கக்கூடிய வழக்கு உமர் அவர்களுக்கு இருந்தது. ஒரு கட்டத்தில் ஒரு இடத்தில் உமர் அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மூதாட்டியை சந்திக்கிறார்கள். நீங்கள் உமரை பார்த்து என்ன நினைக்கிறீர்கள்? அந்த அம்மாக்கு தெரியாது கேட்பவர் உமர் என்று, கேட்பவர் அமீருல் முஃமினீன் என்று தெரியாது. ஆனால் கேட்டார்கள், நீங்கள் அமீருல் முஃமினீன் உமரை பார்த்து என்ன நினைக்கிறீர்கள்? அந்த அம்மா மூதாட்டி சொன்னார்கள், உமருக்கு அல்லாஹ் தஆலா ஒருபோதும் கூலியை தரமாட்டான் என்பதாக சொன்னார்கள். உமருக்கு அல்லாஹ் ஒருபோதும் கூலியை தரமாட்டான். உமர் அவர்கள் ஆச்சரியம் அடைந்து அந்த மூதாட்டியிடத்தில் கேட்டார்கள், என்ன காரணம், ஏன்? அழுது கொண்டே கேட்கிறார்கள், ஏன் என்பதாக கேட்கிறார்கள். அந்த மூதாட்டி சொன்னார்கள், உமர் அவருடைய ஆட்சி காலத்தில் நான் எந்த பயனும் அடைந்ததில்லை, ஒரு மூதாட்டியாக இருக்கிறேன், ஊருக்கு வெளியே இருக்கிறேன். உமருடைய ஆட்சி காலத்தில் எல்லோரும் பயணம் அடைந்திருக்க வேண்டும். ஒரு கலீஃபாவாக எல்லா மக்களுடைய கவனமும் அவர் பக்கம், அவருடைய கவனம் எல்லா மக்களின் பக்கம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் உமர் என்னை கண்டுகொள்ளவில்லை, எனக்கு எதுவும் செய்து தரவில்லை, எனவே உமருக்கு அல்லாஹ் எந்த கூலியும் தரமாட்டான் என்பதாக சொன்னார்கள். உமர் அவர்கள் அழுது கொண்டே ஹஸரத் இப்னு மஸ்ஊத் அவர்கள், ஹஸரத் அலி அவர்கள் பக்கத்தில் இருந்தார்கள். ஏறத்தாழ 25 தீனாரை அந்த அம்மாவிடத்தில் கொடுக்க சொன்னார்கள். 25 தீனார் உடனடியாக அந்த மூதாட்டி இடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. ஒப்படைத்து விட்டு கேட்டார்கள், உமருக்கு பதிலாக நான் கொடுக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் நீ எனக்கு எதிராக சாட்சி சொல்லிவிடாதே என்பதாக சொன்னார்கள்.
ரப்புல் ஆலமீனிடத்தில் நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை கொண்டு வருவான், கேட்பான். எனவே நீ அல்லாஹ்வுக்கு எதிராக எனக்கு எதிராக நீ சாட்சி சொல்லிவிடாதே என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அலினா அவர்களும் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் அவர்களிடத்தில் ஒரு பேப்பரை எடுத்து வர சொல்லி அதில் எழுதினார்கள், இந்த அம்மாவிற்காக வேண்டி உமர் அவர்கள் 25 தீனாரை கொடுத்தார்கள் என்று எழுதி அந்த தாயாரிடத்தில் கொடுக்கிற போதுதான் தெரிந்தது கொடுத்தது உமர் அவர்கள் என்று. அருமையானவர்களே, கடைசியாக ஒரு வசியத்தும் செய்தார்கள், நான் வஃபாத் ஆகிற போது இந்த பேப்பரினுடைய கஃபனில் வைத்து மூடிவிடுங்கள், என் கஃபனில் வைத்து மூடிவிடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரு மூதாட்டிக்காக வேண்டியும் அல்லாஹ் என்னை கேள்வி கேட்டு விடக்கூடாது, விசாரணை செய்து விடக்கூடாது என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் பயந்திருக்கிறார்கள். எனவே சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி நாம் பயப்பட வேண்டியது இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் ஏதோ ஒரு விஷயத்தில் என்னை பிடித்து விட்டால் என் நிலை என்னவாகும் என்று நாம் பயத்தில் நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டியது இருக்கிறது என்பதாக உலமாக்கள் எழுதுவார்கள். விசாரணைக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை அழைப்பான். என்ன நடக்கும் தெரியுமா? முதல் கட்டமாக அவனுடைய ஏடுகள் விரிக்கப்படும். உலகத்தில் என்ன செய்தானோ எல்லாம் பதிவிடப்படுகிறது, ஏடுகள் விரிக்கப்படும். ஏடுகள் விரிக்கப்பட்ட பிறகு அந்த மனிதன் சொல்வானா, உலகத்தில் பொய் சொல்லிய மனிதன் அங்கேயும் பொய் சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்பாக சொல்லுகிறான், இதெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்யாத காரியங்களாக இருக்கிறதே என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிற போது அல்லாஹ் அடுத்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறான். கிராமன் காத்திபின் என்கிற 2 மலக்குகள் வருகிறார்கள். இந்த மலக்குகள் வந்து கொண்டு வந்து நீட்டுகிறார்கள், நீங்கள் செய்த விஷயங்கள் அத்தனை காரியங்களும் உங்களுக்கு முன்பாக. அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய விஷயங்கள்ல டேட்டாலாம் பதிவு செய்யப்படுகிறது கம்ப்யூட்டர்ல. ஒரு பட்டனை தட்டணும்னா ஒரு ஆளை பத்தியான எல்லா விஷயங்களும் வந்து விடுகிறது. கிராமன் காத்திபின் என்கிற 2 மலக்குமார்கள் மனிதனுடைய ஒவ்வொரு ரசீதையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதன் ஏடுகளை பார்த்து மறுக்கிற மனிதன் அடுத்தபடியாக இவனுக்கு சாட்சியாக இந்த கிராமன் காத்திபின் என்கிற மலக்குகளை கொண்டு வருகிறான். அந்த மலக்குகள் கொண்டு வந்து காட்டுகிறார்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது, கெட்ட விஷயங்கள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. இதையும் பார்த்து மனிதன் பொய் சொல்லக்கூடியவன் என்ன சொல்றான் தெரியுமா? இதெல்லாம் நான் செய்யாத மாதிரி தெரியுது என்று ரப்புல் ஆலமீனிடத்தில் வாதாடுவானா? இதெல்லாம் நான் என்னுடைய லிஸ்டில் இல்லையே, இந்த பாவங்கள் எல்லாம் இதெல்லாம் நான் செய்யவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் அந்த மறுமையில் பொய் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பொய் சொல்லுகிற நாவுக்கு வாய்க்கு ஒரு பூட்டடைத்து விடுகிறான், ஒரு பூட்டு போட்டு விடுகிறான். யாசீனில் வரக்கூடிய ஒரு வசனம், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அன்றைய நாளில் அவருடைய வாய்க்கு பூட்டு போடப்படுகிறது. வ துகல்லிமுனா ஐதீஹிம், அவருடைய கை பேசும். வ தர்ஜுலுஹும் வ அர்ஜுலுஹும், அவருடைய கால் பேசும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். உறுப்புகள் எல்லாம் பேசும். அந்த மனிதன் பார்த்து கேட்பான், என் உறுப்பே, உலகத்தில் நான் செய்கிற போது சுகமாக இருந்தாய், நான் பாவம் செய்கிற போது உன் இன்பத்திற்காக வேண்டி நான் செய்தேன், இங்க ரப்புல் ஆலமீனுக்கு எதிராக எனக்கு சாட்சி சொல்லுகிறாயா என்று கேட்கிற போது அந்த உறுப்புகள் சொல்லும், அன்தகனல்லாஹு அன்தக குல்ல ஷை, உலகத்தில் அந்த உறுப்புகள் உங்களை யார் பேச வைத்தானோ அதே ரப்பு தான் என்னையும் பேச வைத்தான் என்று பேசக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் இவருக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, விசாரணை என்பது அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக அழைத்து அவன் கேட்கக்கூடிய விஷயங்கள். ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக அழைக்கப்பட்டு கேட்கப்படும். அங்க டிரான்ஸ்லேட்டர்லாம் கிடையாது. இவருக்கு இந்த மொழி தெரியும், ரப்புல் ஆலமீன் எல்லாம் தெரிந்தவன். இந்த மலக்குமார்கள் இருந்து இடையில் இருந்து அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்லுவது, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை இவரிடத்தில் சொல்வது என்கிற விஷயம் எல்லாம் இல்லை. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக அழைத்து ஒவ்வொரு விஷயங்களும் விசாரிக்கப்படும் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, விசாரணை என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு கட்டம் ஒரு பக்கம், மாறாக தீர்ப்பு என்பது இறைவனுடைய ஒரு முடிவு ஒரு பக்கம். தீர்ப்பு என்பது அவன் எடுக்கக்கூடிய முடிவு. சில நேரங்கள்ல அல்லாஹ் அநீதம் செய்தவனுக்கு கூட சொர்க்கத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அநீதம் இழைத்தவன், அநீதம் செய்தவன் வேறு ஒருவருக்கு அநீதம் இழைத்திருக்கிறான், அவனை மன்னித்து கூட ரப்புல் ஆலமீன் சில நேரங்களில் சொர்க்கத்தை தர வாய்ப்பு இருக்கிறது. ஒரு அநியாயம் செய்யப்பட்ட ஒரு மனிதர் வந்து முறையிடுகிறார், அல்லாஹ் எனக்கு இவன் அநியாயம் செஞ்சுட்டான்னு சொல்லி அந்த மனிதரை அழைத்து வரப்படுகிறது. மனிதரை அழைத்து வந்து கேட்கப்படுகிறது, நீ இந்த அநியாயம் செய்தாயா? ஆம் என்று சொல்லுகிற போது அவன்கிட்ட சொல்லப்படுகிறது, அநீதம் இழைக்கப்பட்ட இடத்துல அவனுடைய நன்மையெல்லாம் நீ வாங்கிக்கொள், அவன்கிட்ட எந்த நன்மையும் இல்லை. ஒரு கட்டத்தில் சொல்லப்படுகிறது, உன் பாவங்கள் எல்லாம் அவனிடத்தில் கொடுத்து விடு என்று. இவன் பாவ சுமையை அவன் மீது இறக்கி வைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் அந்த அநியாயம் செய்யப்பட்ட மனிதன் அழைக்கிறான்.
யாருக்கு அநியாயம் செய்யப்பட்டதோ அந்த மனிதனை அழைத்து சொர்க்கம் காட்டப்படுகிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை பார்த்து ஆச்சரியம் அடைந்த மனிதன் இப்படி கேட்கிறான், யா அல்லாஹ், இந்த சொர்க்கம் எனக்கானதா, இந்த சொர்க்கம் எனக்கானதா என்று கேட்கிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த சொர்க்கம் உனக்கானது. இந்த சொர்க்கத்தை நீ விலைக்கு வாங்க முடியும், நினைத்தால் விலைக்கு வாங்க முடியும். அல்லாஹ் எப்படி விலைக்கு வாங்க முடியும் என்று கேட்கிற போது அல்லாஹ் சொல்லி தருகிறான், உனக்கு யார் அநியாயம் செய்தானோ அந்த மனிதனை மன்னித்து விடு. நாளை மறுமையில் மன்னிக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் எங்க ஏற்படுத்துகிறான்? மறுமையில் உனக்கு அநியாயம் செய்தவனை நீ மன்னித்து விடு, நான் உனக்கு இந்த சொர்க்கத்தை தருகிறேன். யார் அநியாயம் செய்தாரோ அவரை இவர் மன்னித்து விடுகிறார், அநியாயம் செய்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான். எனவே அநியாயம் செய்தவரும் அநியாயம் செய்யப்பட்ட இருவரும் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்கிற வேடிக்கையான விஷயத்தை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, இறைவன் விரும்புகிற வரை சில பேரை சொர்க்கத்திற்கு செல்ல வைக்கிறான், சில பேரை அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போடுகிறான். உலகத்திலே அமலின் மூலமாக எதுவும் இல்லை. அந்த அமலை தாண்டியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பொருத்தம் வேண்டி இருக்கிறது. நான் நிறைய அமல் செஞ்சுட்டேன், நிறைய தொழுதுட்டேன் என்று பெருமையும் அடிக்க இயலாது. அதே கட்டத்தில் நான் அமல் செய்யாமலும் இருக்க முடியாது. அமல் என்பது அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மாத்திரம், இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி மாத்திரம்தான் நான் அமல் செய்கிறேன் என்கிற எண்ணங்களோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டுமே தவிர நாம் இப்படி அமலின் மூலமாக மமதை கொள்ள முடியாது, அமலின் மூலமாக பெருமை அடித்து விட முடியாது. எத்தனையோ விஷயங்கள் நாம் சரித்திரங்களில் பார்க்க முடியும். பெருமை அடித்தவர்கள் கடைசியாக ஈமானை இழந்து போன நிலையெல்லாம் இருக்கிறது. தன்னுடைய அமல்களின் மூலமாக பெருமை அடித்தவர்கள், தன்னுடைய இல்மின் மூலமாக பெருமை அடித்தவர்கள் எல்லாம் ஒரு கட்டங்களில் ஈமானை இழந்த நிலையெல்லாம் சரித்திரங்களில் நாம் பார்க்க இயலும். அருமையானவர்களே, ஆக மறுமை என்பது அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. கியாமத் என்பது பெருமா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வஸ்ஸாஅத்து அதுஹா வ அமர், இது திடுக்கிடக்கூடியது, பயமுறுத்தக்கூடியது தான் இந்த கியாமத் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அந்த கியாமத்தினுடைய வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டுமே ஆனால், நம்முடைய வாழ்க்கை அங்கே நிரந்தரமாக இன்பமானதாக இருக்க வேண்டுமே ஆனால் உலக விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் பிடித்தமான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வறுமை வாழ்க்கையை செழிப்பாக்குகிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் வாக்குறுதி அளித்த அந்த சொர்க்கத்தை நசீபாக்குகிறான் என்பதாக பார்க்கிறோம். அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு இந்த உலகத்தில் அவனுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. கலிமாவோடு மௌத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி அருள்வானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் தொழுது கொள்வோம்.